இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடறலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்கத்தகுமா? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடறலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடறலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால், அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில், அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழிதப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசூசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் எசேக்கியேலினிடத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை எசேக்கியேல் மூலமாய் கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எசேக்கியேலினிடத்திற்கு வந்து அவருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் இந்த மூப்பர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லவில்லை, அவர்களை கடிந்து கொள்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த மூப்பர்கள் ஒருவேளை எசேக்கியேலுக்கு விரோதமாக வஞ்சக எண்ணத்தோடும் தீய திட்டத்தோடும் வந்திருக்கலாம். எசேக்கியேல் மீது அவருடைய வார்த்தையினால் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வஞ்சகமாக திட்டம் பண்ணி இருக்கலாம். இவர்கள் எசேக்கியேலுக்கு மறைவாக கண்ணியை விரிக்க வந்திருக்கிறார்கள். ஆகையினால் இவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தை உண்டாகவில்லை. கர்த்தர் இவர்களை கடிந்து கொள்கிறார். எசேக்கியேலை பார்க்க வந்திருக்கிற மூப்பர்களின் உண்மையான சுபாவத்தை கர்த்தர் எசேக்கியேலுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வரவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்தது போல நடிக்கிறார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். எசேக்கியேலிடம் தங்களுடைய விக்கிரக ஆராதனையை நியாயப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடறலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா என்று கர்த்தர் எசேக்கியேலிடம் இஸ்ரவேலுடைய மூப்பரை பற்றி சொல்லுகிறார்.
இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டியிருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை என்பது ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனையையும் குறிக்கும். ஒரு சிலர் இந்த உலகத்தையும் உலக பிரகாரமான காரியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உலக பொருட்களையும் தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி வைத்திருக்கிறார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஏராளமான மனுஷருக்கு பணமே தேவனாய் இருக்கிறது. அவர்களுடைய தேவன் வயிறு என்று பவுல் சொல்லுகிறார். எசேக்கியேலை பார்க்க வந்திருக்கிற இஸ்ரவேலின் மூப்பர்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றாலும் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வரக்கூடாது என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். இவர்கள் அந்நியர்களை நேசித்து அவர்களுக்கு பின்பாக போக விரும்புகிறவர்கள். இவர்களுக்கு எப்போதுமே நூதனமான காரியங்கள் மீது பிரியம் இருக்கும். விக்கிரக ஆராதனைக்காரர் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற துன்மார்க்கர். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சமாதானத்தையோ ஆறுதலையோ எதிர்பார்க்க கூடாது. இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு சொல்ல வேண்டிய பிரதியுத்தரத்தை கர்த்தர் எசேக்கியேலுக்கு தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருக்கும் கர்த்தர் ஒரே மாதிரியான பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் அவர்களை ஆளுகை செய்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் விக்கிரகங்களை நேசித்து அவற்றிற்கு தூபம் காட்டக்கூடாது. இஸ்ரவேல் வம்சத்தார் விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை விசாரிப்பதற்கு அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் வந்தால் கர்த்தர் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு தக்கதாக பிரதியுத்தரம் கொடுப்பார். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் கர்த்தரிடத்தில் பக்தியுள்ளவர்கள் போல் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட உத்தரவு கொடுப்பார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாராக இருந்தாலும் தங்களுடைய நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டியிருக்கிறார்கள். தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை அவர்களுடைய இருதயங்களின் இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் கிடைக்காது. அவர்களுடைய மனது அசுத்தமாய் இருப்பது போல கர்த்தர் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்கள் தங்கள் அக்கிரமமாகிய இடரலை முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை அவர்களுடைய அக்கிரமத்திற்கும் இடரலுக்கும் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரிடத்தில் பக்தியுள்ளவர்கள் போல மாய்மாலம் பண்ணினாலும் கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்திருக்கிறார். அவர்கள் விக்கிரகங்கள் மீது ஆசைப்பட்டு அவற்றுக்கு தூபம் காட்டுவதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பினால் கட்டி போடுவார். அவர்களுடைய இருதயங்களில் உள்ள இச்சைகளின் பிரகாரம் அவர்கள் மீது நீதியான நியாய தீர்ப்பு கொடுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய விக்கிரக ஆராதனையினால் தங்களை தாங்களே அழித்து போடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற பிரதியுத்தரம் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருக்கும் பொதுவானது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியருக்கும் கர்த்தருடைய பிரதியுத்தரம் பொருந்தும். அந்நியர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் தங்கும்போது அவர்களும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை பின்பற்றாமல் பேதலித்து தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டியிருந்தால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது வருவது போல இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர் மேலும் வரும். விக்கிரகங்களை ஆராதிக்கிற அந்நியர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே தங்கியிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். கர்த்தரே அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பார். இஸ்ரவேல் தேசத்தில் தங்குகிற அந்நியர்கள் கர்த்தரை பின்பற்றாமல் விக்கிரகங்களை பின்பற்றினால் அவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். விக்கிரகங்களோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களால்
கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க முடியாது. அவர்கள் மாய்மாலக்காரர்கள். விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகிப் போயிருப்பார்கள். அவர்கள் தாங்களாகவே தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் தொடர்பையும் துண்டித்துக் கொள்வார்கள். ஆனாலும் தங்களை பக்தியுள்ளவர்கள் போல காண்பித்து தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க வருவார்கள். இவர்களுக்கு தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் பிரதியுத்தரமாக கொடுக்கப்படாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளே அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கொடுக்கப்படும். இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்கள் கர்த்தரை பின்பற்றாமல் விக்கிரகங்களை பின்பற்றி தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வார். அவர்களை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைப்பார். அவர்கள் தம்முடைய ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு கர்த்தர் அவர்களை சங்கரித்து போடுவார். அப்போது அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்நியர்கள் தங்களுடைய மாய்மாலங்களினால் தங்களை இஸ்ரவேல் ஜனத்தார் போல காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை தம்முடைய ஜனத்தின் நடுவில் இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். இஸ்ரவேல் வம்சத்தார் மாய்மாலக்காரராய் இருப்பது போல கள்ள தீர்க்கதரிசிகளும் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு வார்த்தைகளையும் தரிசனங்களையும் கொடுக்காவிட்டாலும் இவர்கள் தங்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள். தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க வருகிறவர்களும் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளும் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரில் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் எசேக்கியேலிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை விசாரிக்க வந்தால் எசேக்கியேல் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையோ சமாதான வார்த்தைகளையோ சொல்ல மாட்டார். எசேக்கியேல் அவர்களுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளையே சொல்லுவார். அவர்களுக்கு எசேக்கியேலின் வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்காது. இதனால் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும் மற்ற தீர்க்கதரிசிகளை தேடி போவார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருடைய நல்ல தீர்க்கதரிசிகள் இருப்பது போல கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்கள். இவர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவதை கர்த்தர் சிறிது காலம் அனுமதிக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய்யான ஊழியம் நிலைத்திருக்காது. கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டுவார். அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழித்து போடுவார். இது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்கும் தண்டனை. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இது ஜனங்களுக்கு கிடைக்கும் தண்டனை. அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்ப வேண்டும். அவர்கள் தங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு தங்கள் முகத்தை திருப்ப வேண்டும். அவர்கள் தங்கள் பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரியும். அவர்களுக்கு அழிவு வரும். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க வருவதற்கு முன்பாக தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அதன் பின்புதான் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசாரித்து கேட்க வேண்டும். பாவிகள் மனம் திரும்பும் போது கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் வெளிப்படுத்துகிறார். பாவிகள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளையே கேட்பார்கள். மாய்மாலம் பண்ணுகிற தீர்க்கதரிசிகள் அழிந்து போவது போல மாய்மாலம் பண்ணுகிற இஸ்ரவேல் வம்சத்தாரும் அழிந்து போவார்கள். பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிற மாய்மாலக்காரருக்கு கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகள் உண்டாகாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பே அவர்கள் மீது வந்து தங்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரில் ஒரு சிலரை கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைக்கிறார். துன்மார்க்கருக்கு வரும் அழிவை பார்த்து மற்ற ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் மாய்மாலக்காரரை சங்காரம் பண்ணுவதை பார்த்து மற்ற ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களில் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழிதப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசூசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கள் பாவங்களுக்கு உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் விக்கிரகங்களை ஆராதியாமல் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள்.
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்கள் ஆகியோர் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தரும் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுப்பேன். அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைப்பேன். அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கள்ள தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். தீர்க்கதரிசியினிடத்தில் வரும் ஜனங்களுடைய பாவமான நிலைமையை கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய நியாய தீர்ப்பிலிருந்து விலகி வர வேண்டும் என்று கர்த்தர் ஆர்வத்துடன் இருக்கிறார். ஆகையினால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனம் திரும்புமாறு அவர் ஜனங்களை எச்சரித்து கூறுகிறார். பொய்யின் ஆவி கள்ள தீர்க்கதரிசியை பிடித்துக் கொள்ளும். அவன் இனிமேல் பொய்யையே தீர்க்க தரிசனமாக கூறுவான். கர்த்தரே அவனுக்குள் பொய்யின் ஆவி வருவதற்கு அனுமதித்தவர். சில சமயங்களில் தீர்க்கதரிசி தன்னுடைய சுய பெருமையினால் தன் இருதயத்தின் சுய சிந்தனைகளை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறான். இப்படி நடப்பதற்கும் கர்த்தர் அனுமதிக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தரையும் அவருடைய வழிகளையும் மறுதலித்து விட்டார்கள். பொய்யின் ஆவியை தங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வேண்டுமென்றே யாரையும் ஏமாற்றுவதில்லை. ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணி கொண்டிருந்தால் கர்த்தர் அவனை பிசாசுகளின் கையில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை வஞ்சிப்பதற்கு கர்த்தர் பிசாசுகளுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார். கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பார். கலகக்காரரையும் கடின இருதயம் உள்ளவர்களையும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவும் சாத்தானுக்கு அவர்கள் கருவிகளாக கிரியை செய்வதின் நிமித்தமாகவும் அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வருகிறது. அவர்கள் கர்த்தருக்கும் அவருடைய சித்தத்திற்கும் விரோதமாக கிரியை செய்கிறார்கள். எரேமியா, எசேக்கியேல் ஆகியோரின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இனிமேல் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணிய பின்பே அவர்களை அழித்து போடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் இனி கர்த்தரை விட்டு வழிதப்பி போக மாட்டார்கள். கர்த்தர் மனுஷரை சிட்சிப்பதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். யூதரையும் புறஜாதியாரையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே கர்த்தர் சிட்சிக்கிறார். மனுக்குலத்தின் மீது நித்திய மனம் திரும்புதலும் நித்திய நீதியும் உண்டாக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் அவர் அவர்களுடைய தேவனாக இருப்பார். புதிய பூமியில் இந்த சத்தியம் பூரணமாக நிறைவேறும்.